ஒரு 2 மாதமா டயட்டில் இருந்ததில் ஐஸ்கிரீமு அது மாதிரி இதெல்லாம் சாப்பிடவே இல்லை. ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்துச்சு. அந்த எக்ஸ்ட்ரீம் ப்ரோ காம்படிஷன் முடிஞ்சதுக்கப்புறமா 1 வீக் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கலான்னு சொல்லிவிட்டு ரிலாக்ஸ்டாக இருந்தேன். கொஞ்சம் கார்போஹைட்ரேட்லாம் சாப்பிட்டேன். ப்ளஸ் ஐஸ்கிரீம் இந்த அமுல் ஐஸ்கிரீம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து இந்த வீக்கில் வந்து இது 3வது டப்பா காலி பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா கொஞ்சம் மண்டேலேருந்து சீரியஸாக டயட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அப்கமிங்கு மசில்மேனியா காம்படிஷன் வருதுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஜூன் 20 இன்னும் ஒரு 20 டேஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணணும். கொஞ்சம் அதுலேயாவது ப்ளேஸ் பண்ணணுன்னு பார்க்குறேன். ஏன்னா நான் காம்படிஷன் போய் பல வருஷம் ஆகுது. ஃபஸ்ட்டு போனதே எக்ஸ்ட்ரீம் ப்ரோ. ஆல்மோஸ்ட்டு ஒரு 15 இயர்ஸ் இருக்கும். எக்ஸ்ட்ரீம் ப்ரோவில் போயிட்டு அவங்களுக்கு முன்னாடி நான் ஒன்றும் காணாத போயிட்டேன். ஏன்னா நான் எந்த என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரக்கும் யூஸ் பண்ணல, சப்ளிமெண்ட் கூட யூஸ் பண்ணல, வே ப்ரோட்டீனை தவிர நேச்சுரலாக போய் நின்றேன். பட் அந்த அளவுக்கு ஒரு 5th ப்ளேஸ் பண்ணேன். 5th ப்ளேஸ் தான் பண்ண முடியுது. நல்லா இந்த வாட்டி நான் மசில்மேனியா பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஜூன் 20 வந்து ஸோ அதுக்காக ப்ரிப்ரேஷனும் பண்ணோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம், பாடி கொஞ்சம் ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு. இது மண்டேக்கு அப்புறமா நான் வந்து ரெகுலராக கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக டயட் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். மசில்மேனியா ஏதாவது ப்ளேஸ் பண்ணணும். இந்த காம்படிஷனுக்காக நான் வந்து சப்ளிமெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். கிரியேட்டின் ஒரு 5 to 10 டேஸ் எடுக்கலான்னு இருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா L-கார்னிட்டின் அது அடுத்து எடுக்கலான்னு இருக்கேன். அது இப்போ தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் ஃபேட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த 2 சப்ளிமெண்ட்டை தவிர வே ப்ரோட்டீனும் சாப்பிட்ருக்கேன். என்ன பிராண்ட் சப்ளிமெண்ட்டு அப்புறம் அதோடைய ரிசல்ட் வந்து ஒரு 15 டேஸ்க்கு அப்புறமா அப்டேட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you. Bye.